அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இன்று நமது தளபதி விஜய் புதியதாக தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கியுள்ளார். இது எதுக்காக கேட்டீங்கன்னா, நாம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர் மன்றம் விஜய் ரசிகர் மன்றம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொண்டு நிறுவனம். அந்த தொண்டு நிறுவனத்தை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனத்தை ஏன் நம்ம கட்சியாக மாற்றணும்னு கேட்டிங்கன்னா, கட்சியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தொண்டு நிறுவனத்தை தாண்டி அரசியலமைப்பை நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கோசரம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இன்று தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை நம்ம தொடங்கினுக்கிறோம். அது பின்னாளில் பார்த்தீங்கன்னா இப்போ போன மாதம் 25/1/2024 அன்று அனைத்து விஜய் மக்கள் இயக்கம் நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து ஒரு அனைவரும் சார்பாக ஒரு முடிவு கொண்டு வந்தோம். இன்று பார்த்தீங்கன்னா 2/2/2024 நமது விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகமாக மாற்றினுக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளை ஆண்டது பார்த்தீங்கன்னா திராவிட கழகங்கள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா திமுக, இன்னொன்று அதிமுக, ஒன்று ரைட் சைடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஜாதி அரசியல் மத அரசியல் அப்படி தான் கொண்டு வந்தோம். அதையெல்லாம் போக்குறதுக்கு தான் நம்ம தமிழக வெற்றி கழகன்ற ஒன்று கொண்டு வந்துருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் எப்படியாப்பட்ட அரசியல்னு பார்த்தீங்கன்னா, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற அனைத்து உயிர்களும் சமம். அதாவது ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அரசியல் என்பது பொதுவானது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாமர மக்களுக்கு உயிரற்ற பொருள் அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் பொதுவானது. இது நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா சமூக பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கொண்டு கையில் எடுக்கணும். சமூக பிரச்சனை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்ட பிரச்சனையை தான். அந்த பிரச்சனையை நம்ம முடிவு கொண்டு வரணும்னா அடுத்த கட்டம் நமது மருதப்பள்ளி மக்கள் இயக்கம் சார்பாக யூடியூப் சேனல் ஒன்று தொடங்க போகிறோம். அந்த யூடியூப் சேனலுடைய முக்கியமான யூசஸ் என்னென்னா, நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையும் பேசி அதுக்கு மூல தீர்வு கொண்டு வரோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அனைத்து இளைஞர்களுக்கும் அரசியல் கற்பிப்போன்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரோம். அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நடக்கும். அனைவரும் அரசியல் கற்போம். யாரும் இங்கே உயர்ந்தவள் தாழ்ந்தவள் இல்லை. இதுதான் இந்த கட்சியினுடைய நோக்கம். இதே தான் தமிழக வெற்றி கழகம் இந்த நேரத்தில் தொடங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு சில நாட்களில் தமிழக வெற்றி கழகத்திற்குரிய கட்சி சின்னம் பொறுப்பாளர்கள் அனைவரும் நம்ம ஊரில் சேர்த்து அறிவிக்கப்படுகிறது. கழகத்தின் சார்பாக யார் வந்தாலுமே அவங்க நம்ம கழகத்தின் சார்பாக வரவங்களுக்கு பொறுப்பு மரியாதையும் கொடுத்து அவங்கள வழி நடத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இனிமேலும் நமக்குள்ள எந்த ஒரு பிரிவினர் பாகுபாடும் இல்லாமல் இந்த ஊரை வழி நடத்த தமிழக வெற்றி கழகம் என்பது பாடுபடும் என்ற நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.